நாளிலும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய அற்புத வல்லமையை ஆசீர்வாதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற He changes times and seasons. He changes. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கிறது இல்லை. பாருங்கள், வெயில் அடித்தா சொல்கிறோம் ஒரே ரொம்ப வெயிலாக இருக்குதுங்கிறோம். மழை வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால் மழையாகவே பெய்யுதுன்னு சொல்கிறோம். அதே போல் வாழ்க்கையில் சீசன்ஸும் டைம்ஸும் மாறிட்டே இருக்கும். ஆண்டு மாற்ற வல்லவர். இந்த நாள் நம்ம பார்க்க போகிற காரியத்தில் எந்த பகுதியில் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் தாழ்வின் காலத்தில் இருக்கலாம், ஒரு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஏற்ற காலத்தில் இருக்கலாம், இல்லை எப்போ நிறைவேற்போது குறித்த காலத்துக்காய் காத்திருக்கலாம். எந்த இடத்துல ஆண்டு எப்படி எந்த காலத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென். தானியேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 2 verse 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். He changes times and seasons. He deposes kings and raises up others. He gives wisdom to the wise and knowledge to the discerning. இந்த வார்த்தையை தானியேல் சொல்லுகிற பொழுது தானியேலுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு சிறை கைதிகளாக எடுத்துக்கொண்டு போகப்படுறாங்க. அதில் இருக்கிற ஒரு ராஜகுமாரராய் தானியேல் இருக்கிறார். தன்னை ஆண்டருக்குள்ள காத்து கொள்ளுகிறார். அந்த இடத்துல தேவன் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த ராஜா கேட்கிறார், நான் சொல்ற சொப்பனத்தையும் எனக்கு சொல்லணும், அதற்குடைய விடையும் சொல்லணும், இல்லாவிட்டால் தலை எடுக்கப்படும். பாருங்க, he was in a very very disadvantaged position. இன்னைக்கு இந்த காரியத்திற்கு நான் விடை கண்டுபிடிக்கல, இந்த ப்ராப்ளத்துக்கு நான் சொல்யூஷன் சொல்லலை அப்படின்னா நானும் சாவேன், என்னோட கூட இருக்கிற எல்லா ஞானிகள் எல்லாருடைய தலை வெட்டப்படும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் என் ஆண்டவர் நிலைமையை மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையான நிலைமையை மாற்ற வல்லவர்னு சொல்லி உங்கள் வலது கருத்து உயர்த்தி சொல்லுங்க. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He changes times and seasons. அந்த சொப்பனத்துக்குரிய விடையை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு, பரத்திலிருந்து அந்த விடையை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அந்த எப்படி அவருக்கு அந்த பரத்திலிருந்து அந்த நன்மை அந்த விடை கடந்து வந்ததோ, இன்னைக்கு எந்த காரணம் எந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றினா காரியங்கள் மாறுமோ அந்த காலத்தை என் ஆண்டவர் உருவாக்கியிருக்கார். விசுவாசிங்க. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியம் செய்வேன்னு வாக்கு கொடுத்த ஆண்டில் என் ஆண்டவர் காலத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். காலத்தை குறித்து எப்பொழுதுமே நம்ம தியானிக்கிற பொழுது பிரசங்கி 3வது அதிகாரத்தை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. புக் ஆஃப் எக்லீசியஸ் சாப்டர் 3, அதில் வசனம் 1-11 வரை நிறைய வசனம் இருக்கிறனால அதில் காலம் உண்டுன்னு இருக்கும். அதையெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் வேர்ஷனாக, எப்படி பெரிய மெசேஜாக இருந்தால் 1 நிமிஷம் டிக்டாக்ல கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அதுக்காக நான் வசனத்தை கட் பண்ணல, உங்களுக்கு ஒரு கிளெம்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துருக்கிறேன். திரும்ப நீங்கள் படித்து பார்க்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம் வசனம் 1-11 வரை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. திடீர்னு நம்ம சொல்கிறோம், ஏன் திடீர்னு அழுகையின் பள்ளத்தாக்கில் போகிறேன், ஏன் திடீர்னு சோதனையில் போகிறேன். ஏன் நீங்கள் அழுகையில் இருக்கலாம், நீங்கள் சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த இக்கட்டின் மத்தியில் போயிருக்கலாம், உங்கள் தலையை கத்தர் அபிஷேக காலம் உண்டு. அதை அந்த பிரசங்கி யாருன்னா சாலமோன் ராஜா தான் அவர் பிரசங்கியாக இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் சொல்லுகிற காரியத்துக்கு வந்து காலம் உண்டுன்னு பைபிள் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டாக எல்லாம் தெரியணுங்கிறக்காக ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க, கட்ட, அழ, நகைக்க, புலம்ப, நடனம் பண்ண, கற்களை எரிந்து விட, கற்களை சேர்க்க, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற, எரிந்து விட, கிழிக்க, தைக்க, மௌனமா இருக்க, பேச, சிநேகிக்க, பகைக்க, யுத்தம் பண்ண, சமாதானம் பண்ண. எதற்காக இது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா, சில வேளைகளில் இந்த வசனங்கள் நீங்கள் தியானிக்கணும். பிரசங்கி 1-11 வரைக்கும் இவ்வளவு காலங்களுக்கு தான். அப்போ இன்னைக்கு நான் என்ன காலத்தில் இருக்கிறேன்? If a child of God understands in which time and which season I am and what I have to do for God to change my time and season, அதுதான் கீங்க.
நான் எந்த காலத்தில் இருக்கிறேன், என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன், என் காலத்தை கர்த்தர் மாற்ற நான் என்ன செய்யணும். ஆனால் இன்னொன்று அவர் சொல்கிறார் பாருங்க, சாலமோன் ராஜா பல அனுபவப்பட்டு இன்னைக்கு நம்ம நிறையா காரியம் நானே போய் தெரிஞ்சுக்கணுங்கிறத விட அந்த காரியத்தில் எக்ஸ்பர்ட் ஆனவங்ககிட்ட சில காரியம் கேட்டிங்கன்னா யூ கேன் சேவ் 2 years or 4 years. அதனால தான் நம்முடைய பாஸ்டர் டெரிகாங் நம்முடைய மென்டராக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மூத்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு பேசுகிற பொழுது எப்படி ஊழியத்தில் அவங்க அதை 3 வருஷம் கஷ்டப்பட்டு 5 வருஷம் கஷ்டப்பட்டு அது ரிசல்ட்டை பார்த்துருப்பாங்க. அந்த இன்புட் எடுத்து நம்ம அந்த 3 வருஷம் கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்தில் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதே போல் வேதத்தில் அநேக மென்டர்ஷிப் நம்மளுக்கு இருக்குது. அவர் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு காலம் நான் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், வருத்தப்பட்டு பிரயாசப்படுவனுக்கு அதனால் பலன் என்ன. இன்னைக்கு நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா மனுபுத்திரர் பாடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். 11வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாரும் என்னோட கூட சத்தமாக வாசிங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். வலது கருத்து சொல்லுங்க. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய். He has made everything beautiful in its time. அவர் அழகாக செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் லைவ்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் இயேசு என்கிற பேரை கேட்டாலே ஆப்போசிட்டாக இருந்திருக்கிறீங்க. நான் இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது என் கூட இருந்து அன்பாக சொல்லி ஒரு பாதிரியார் என்னை கூட்டிகிட்டு போய், அவர் CSI சர்ச் பாதிரியார், அவர் அன்பாக என் கூட பேசி ஸ்டூடெண்ட் அப்போ நான் நல்லா பேசி அவர் கூட்டிகிட்டு போய் பார்சனேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் குறைச்சி காஃபியெல்லாம் கொடுத்தார். அந்த இடத்துல எனக்கு யோசனை வந்தது, உட்காராதே, உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, ஓடிரு அப்படின்னு என் மைண்டில் சொல்லி ஓடிட்டேன். ஆண்டவர் எப்படி எல்லாமும் சந்திக்க இருந்தார். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு நேரம் வந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகாக நம்மளை சந்திச்சார். ஹல்லேலூயா. எங்களுக்கு 26 டிசம்பர் 1999 குறித்து வச்சிருந்தார். இந்த நாளில் நீ திருந்துனா உண்டுடா, இல்லைன்னா நீ பாதாளத்துக்கு போயின்னு வச்சிருந்தார். கப்புன்னு அதனால பிடிச்சிட்டேன். என்னைக்கு அவர் தெரிஞ்சணும், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்து இருக்கிறார். ஆதலால், இது ரொம்ப முக்கியமான வசனம், அந்த 2வது பகுதியை வாசிங்க. ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியா. No one can fathom what God has done from beginning to end. இப்போ ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நல்லா ப்ரிப்பேர் ஆகி போய் கொஸ்டின் பேப்பர் எழுதி நல்லா முடிச்சு நல்லா மார்க் வாங்கிடுறோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்குறோம், நான் ஆரம்பிக்கிற பொழுது எவ்வளவு யோசனையாக இருந்தேன். இதே போல தாங்க நம்ம வாழ்க்கை பயணம். நம்ம நினச்சிக்கிறோம் இது எப்படி நடக்குமோ, இது எப்படி மாறுமோ, இந்த காரியங்கள் எப்படி போகுமோ அப்படின்னு நம்ம நினச்சி வருத்தப்படுறோம். கவலையே படாதீங்க, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், which time and season I am passing through. என் பாதையில் எந்த சீசன்லாம் இருக்கிறேன், என் காலத்தை ஆண்டு மாத்திரம் நான் என்ன செய்யணும், அதை மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லணும், பிரசங்கி 3:11 படி அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து, He has made beautiful everything beautiful in its time. இதை நான் உங்களுக்கு பின்னால் ஒரு காரியத்தில் சொல்லுவேன். பிரசங்கி சொன்னார் பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அதை மெசேஜுக்காக தியானிக்கும் பொழுது என்னோட ஆசையில் ஒரு சில காரியங்களை வந்து சொல்கிறேன், கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு பணம் சேர்க்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாய் அனுபவிக்க ஒரு காலம் உண்டு. நிறையா நேரத்தில் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும், நல்லதான். அதை ப்ராப்பராக கரெக்டாக செலவு பண்ண, அது இந்த ஊரில் இந்த வெக்கேஷன் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், சில நம்ம கற்றுக்கணும். சர்டன் திங்ஸ் வி ஹேவ் டு கேட்ச் அப். அதனால் அதை சந்தோஷம் அவனிக்கணும். இஷ்டப்படி சாப்பிட ஒரு காலம் உண்டு. 25-30 இஷ்டப்படி சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அளவோடு பார்த்து சாப்பிட ஒரு காலம் உண்டு. நினைத்ததையெல்லாம் வாங்க ஒரு காலம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று வாங்கணும்னா நினச்சி நான் பார்த்து வாங்கணும் ஒரு காலம். நம்முடைய வாழ்க்கையில் காலங்கள் அப்படி மாறும். கண்ணீரோடு விதைக்க ஒரு காலம் உண்டு. இந்த 2026 நான் கம்பீரத்தோடு அறுக்கிற காலம். சொல்லுங்கள், கண்ணீரோடு விதைத்திருக்கிற நான் கம்பீரத்தோடு அனுப்புகிற பலவிதமான ஆசீர்வாதங்களை தேடி தேடி எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஓடின ஒரு காலம் உண்டு. ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியில் வர வர நீங்கள் போது ஏசப்பா உங்கள் சமூகம் எனப்பங்க ஒரு காலம் வரும், மாற்றங்கள் வரும்.
விசுவாசம் பலன், நீங்கள் விசுவாசப்படணும், நீங்கள் பலப்படணும், நீங்கள் ஆண்டவருக்குள்ள பலப்படணும்னு சொல்லி சொல்லி நம்மளை நடத்தின ஒரு காலம் உண்டு. ஆனால் ஒரு காலம் வரணும், நான் 10 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? பலப்படுத்தி கொண்டே இருக்கிற காலத்தில் இருக்கிறீங்களா, இல்லை மற்றவர்களை பலப்படுத்துகிற காலத்தில் இருக்கிறீங்களா? நினைச்சதெல்லாம் வாங்கின காலத்தில் இருக்கிறீங்களா, இல்லை யோசிச்சு ஞானமாக சில இடத்துல நான் சேமிக்கணும், கண்டபடி நான் வாங்கக்கூடாது, சேமிக்கணும், என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பிளான் பண்ணணும், அப்படி நிதானத்தில் இருக்கிற காலத்தில் இருக்கிறீங்களா? எந்த காலத்தில் இருந்தாலோ நமக்கு ஏற்றபடி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை பார்க்கிறோம். There are some situations it is very worse. சில வேளைகளில் பாருங்க, நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில வேளை ரொம்ப வேர்ஸா போயிருது. பட் பி கான்ஃபிடென்ட், God's deliverance is there. இன்னைக்கு ஒரு வேளை சில சூழ்நிலை நான் இருக்கிறேன் பாஸ்டர், my times and seasons are very worse, but I'm telling you, be confident, there is a deliverance. சங்கீதம் 31 அதிகாரம் வசனம் 12-14 வரை இந்த வசனத்தில் தாவீதுனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த சங்கீத 31 ஆரம்பத்தின் முதல் பகுதியில் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் ஆண்டவரே. உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா. அதை சொல்லி அவர் எப்படியெல்லாம் அந்த கஷ்டத்தில் கடந்து போறார். அவர் சொல்ற காரியம் பாருங்க, வசனம் 12-13, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இந்த அனுபவம் நிறைய பேர் கடந்து போயிருப்போம். எல்லாராலும் மறக்கப்படுகிற அனுபவம். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இங்கே உதவி செய்த நபராக இருக்கலாம். இவங்க ஒரு காலத்தில் இல்லாட்டியும் நீங்கள் எதிர்பார்த்து உதவி செய்திருக்க மாட்டீங்க. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஒரு நட்பின் நிமித்தமாக, ரிலேஷன்ஷிப் நிமித்தமாக உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு நேரம் வரும், நீங்கள் எதிர்பார்த்து எதுவும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக உதவி செய்வான், நான் கேட்கவே வேண்டாம், எனக்கு செய்வான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஒரு கால் கூட வந்திருக்காது, ஒரு தடவை கூட உங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் எல்லாராலும் மறக்கப்படுகிற அனுபவம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். நல்லது பேசாட்டியும் பரவாயில்ல, அவதூறு பேசுகிறோம். திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை போறார். யோபு அப்படி கடந்து போனார், யோசேப்பு கடந்து போனார். யாருடைய வாழ்க்கையிலலாம் தேவனுடைய திட்டம் பெரிதாக இருக்குதோ, இந்த சங்கீதம் 31:12-13 அனுபவத்தில் நிச்சயம் கடந்து போவாங்க. ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வச்சுக்கார். நிச்சயமா எல்லாராலும் மறக்கப்படும். அந்த அனுபவத்தில் ஆண்டவர் கொண்டு போவார், அவதூறு பேசுகிற அனுபவத்தில் கொண்டு போவார். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, காலங்களையும் சமயங்களை மாற்றுகிற என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவே, என்னோட கூட சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், the situation is very worse. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே காரியம், என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அந்த நானோ கர்த்தாவேன்னு சொல்லுகிற பொழுது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அடுத்தது முக்கியமான வசனம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் ஃபியூச்சர் உங்க கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய ஃபியூச்சர் உங்க கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நிமிடத்தில் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் உங்க பாதப்படியில் வரட்டும்பா. எதுவா இருந்தாலும் உங்க பாதப்படியில் வைக்கிட்டு ஆண்டவரே. All of their times and seasons are controlled by the Almighty. என் ஆண்டவருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற, இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் விலகுவதாக, எல்லாம் உங்க பாதப்படிக்கு வரட்டும். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற தேவ கிருபை பலப்படுத்தட்டும். நம்ம காலங்கள் அவர் கரத்தில் இருக்குது. மேக் யுவர் ஹார்ட் லைட். உங்க இருதயம் லகுவாவதாக, உங்க இருதயம் லகுவாவதாக. யாருடைய இருதயம் லகுவா இருக்கிறதோ அவர்களைத்தான் தேவனுடைய பிரசன்னம் நிரப்ப முடியும். கடந்த வாரத்தில் அருமையான நம்முடைய அப்போஸ்தலர் டெரிக் காங் சொன்னாங்க பாருங்க, இந்த மகிழ்ச்சினால் நிரம்பணும். யார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இருதயம் முதல் லகுவாக இருக்கணும். எஸ், we go through lot of trials, tribulations, நிறைய காரியங்களை கடந்து போறோம். சங்கீதம் 31:12-14 விடவா கடந்து போறோம். அவர் கடந்து போனது எவ்வளவோ, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட. இன்னைக்கு சில வேளைகள் நம்முடைய நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது.
இன்னைக்கு ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, என் காலங்களும் கரத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், நீங்கள் எனக்காய் காரியங்களை செய்வீங்க. நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வு காலம் வரும், தாழ்வின் காலம் வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வின் காலங்கள் ஹை டைம்ஸ், தேர் வில் பி லோ டைம்ஸ். சில வேளைகள் தாழ்வின் காலங்கள் வருகிற பொழுது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிரசங்கி 7வது அதிகாரம் 14வது வசனம், புக் ஆஃப் எக்லீசியஸ் சாப்டர் 7 verse 14, வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்று கொண்டு எதிரடையாக வைத்திருக்கிறார். When times are good, be happy, but when times are bad, consider this: God has made the one as well as the other. Therefore, no one can discover anything about their future. எனக்கு முன்பாக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை தாழ்வின் காலத்தில் போகிறேன், இஃப் சப்போஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ த லோ டைம்ஸ், தாழ்வின் காலத்தில் போகிறேன், நான் சிந்தனை செய்து பார்க்கணும், ஏன் இந்த தாழ்வின் நிலைமையில் இருக்கிறேன்? இந்த தாழ்வின் நிலைமைக்கு காரணம் என்ன? நான் காரணமா? நான் எடுத்த முடிவுகள் காரணமா? வாட் இஸ் தட்? தாழ்வின் காலத்தில் போகிற பொழுது நாம் சிந்தனை செய்து அதை எப்படி மாற்றணும்? அவர் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு என்ன டைம்ஸ், என்ன சீசன்ஸ் மாறணுமோ ஆண்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காருங்க. பட் நம்ம என்ன செய்யணும்னா சிந்தனை செய்யணும். எசேக்கியாவினுடைய மகன் மனாசே ராஜ்ய பாரத்துக்காக அவன் கடந்து வந்தான். அவன் வந்தவுடன் என்ன செய்தான்? தன்னுடைய தகப்பனாரை போல் இல்லாமல் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம், he made a mistake. அவனு தவறான காரியத்தை, தவறான பாதையை மேற்கொண்டான். அதனால் ஆண்டவர் அவனை அசிரிய ராஜா அவன் கையில் கொடுத்துட்டார். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் வசனம் 11-13, செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 33 verse 11 to 13. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளை பிடித்து 2 வெண்கலச்செங்களால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். தாழ்வு காலம், ராஜாங்கத்தில் இருந்தார், தாழ்த்தப்பட்டார். கையில் சங்கிலி, வெண்கல சங்கிலிகளால் கைதியாக எடுத்து போடப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு நிலைமையில கடந்து போற ஒரு மகன், அப்படிப்பட்ட ஒரு தாழ்வின் நிலைமையில கடந்து போற அந்த மனாசே என்ன செய்கிறார்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவர் ஜெபம் பாருங்க. இப்படி அவர் நெருக்கப்படுகிற தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். 13வது வசனம், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, ஆண்டவர் இறங்கினார். தாழ்வின் நிலைமையில இருக்கிறோம், இந்த தாழ்வு நிலைமை மாத்துங்கன்னு ஜெபிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாழ்வு நிலையில சிந்தனை செய். அன்றைய சூழ்நிலை மாறணும், காரியங்கள் மாறணும். மனசை ஜெபிக்கிறார், விண்ணப்பிக்கிற பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு வர பண்ணினார். வாட் a wonderful mighty miracle. ராஜ்யபாரத்தில் இருந்த ஒரு மகன் தாழ்த்தப்பட்டு கைதியாய் கடந்து போறார். அவன் திரும்ப ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவர் திரும்ப ராஜ்யபாரத்துக்கு கொண்டு வரார். யோசிச்சு பாருங்க, அவர் மாற்ற முடியாத, அவர் எந்த ஒரு காலங்களை சமயங்களை அவர் மாற்ற முடியாத காரியம் இல்லவே இல்லை. எல்லா காலங்களையும் சமயங்களையும் மாற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவர். சொல்லுங்க, எல்லா காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமையுள்ளவர். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தினால நம்முடைய வாழ்க்கையிலையோ வேலையிலையோ படிப்பிலையோ ஏதோ இடத்துல நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருந்தா காலங்களும் சமயங்களும் மாறாது. He can change the times and seasons, but we have to do what we are supposed to do. அந்த இடத்துல மனாசே என்ன செய்கிறார்? கெஞ்சி தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறார். தாழ்வின் நிலையில நான் செய்யற தப்புனாலே வரலாம், என் கூட இருக்கிறவங்க செய்யற தப்புனாலே வரலாம். ஆயி பட்டணத்தை மேற்கொள்ளணும். யோசுவா கடந்து போறார். யோசுவா சொல்றாரு, நம்ம அந்த எரியோவை கடந்து போக போறோம், அங்க இருக்கிற எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது. ஆகான் என்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துல ஒரு பொருளை எடுத்துட்டான். அதனால ஆண்டவர் ஆயி பட்டணத்துல தாழ்வை கொடுத்துட்டார். அந்த தாழ்வி நிலைமை வந்தவுடனே என்ன பண்ணாங்க? ஐயோ நான் தாழ்ந்து போயிட்டேன்னு யோசுவா அழுதாரா? முகம் குப்புற ஆச்சரிப்பு கூடாரத்தில் போய் அந்த இடத்துல விழுந்து, ஆண்டவரே ஏன் இந்த நிலைமை? ஆண்டவர் உடனே ஆன்சர் கொடுக்கல. அந்த நாள் முழுதும் கிடந்தாங்க. அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், கோத்திரமாக வர சொல்லு. நானும் கூட யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் பேசுகிறார், யோசுவா அந்த ஆகான் அவனை அழைப்பி அவன் என்ன பண்ணான்னு கேளுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். கோத்திரமாக வர சொல்லார். ஏன் தெரியுங்களா?
அந்த தேவ பயம் உள்ள இருக்கணும். யார் 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 என்ன பண்ணாங்க, எந்த கோத்திரம், அந்த கோத்திரம் வந்து குடும்பமாக வர சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மகன் வருகிற பொழுது ஆண்டவர் வெளிக்காட்டி கொடுக்கிறார். அந்த மகனை வெளியில் எடுக்கிறாங்க. அவங்க தாழ்வின் நிலைமை மாறுகிறது. ரூத் புஸ்தகத்தில் நகோமி மோவாப் தேசத்துக்கு கணவனோடு கடந்து போகிறார். கணவன் இழந்து விட்டார், மகன் இழந்து விட்டார். அவங்க திரும்பி வந்து வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது. தெர் இஸ் நத்திங். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த மகள் என்ன செய்கிறாள், பெத்லகேமிலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை போஷிக்கிறார். ரூத் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களுடைய கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, she did something significant to change the times and seasons. ஆண்டு ஆயத்தப்படுத்துவார். தயவு செய்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க you get stagnant, ஒரு இடத்துல stagnant ஆயிட்டீங்க. you are saying things cannot move, இது மாறாது. அப்படி இருந்தா நகோமி எப்படி மோவாப்ல இருந்து அவங்களுடைய காரியங்கள் இருந்ததோ அப்படியே தங்கி போயிடும். God is capable of changing times and seasons, but I have to do. மனாசே என்ன செய்தார்? அவருடைய ஓட்டத்துக்கு மனாசே என்ன செய்தார்? யோசுவா ஒரு தலைவன், தாழ்வி நிலைமை வந்துருச்சு, எனக்கு தெரியல ஆண்டவரே நீங்க காரியத்தை செய்யுங்க, ஆண்டு செய்தார். நகோமி சரி, ஏதோ சம்திங் புஷ்ட் ஹர். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆயிட்டீங்களா? ஏதோ ஒரு தாழ்வி நிலைமையில இது மாறவே மாறாது நினைக்கிறீங்களா? பல நாள் அங்கே இருக்கிறீங்கன்னா ஒருவேளை நம்ம அதற்கு ரீசனாக இருக்கலாம். அவியானவர் ஏதோ சில காரியங்கள் நம்ம இருதயத்தில் போடுறார். ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க, இல்லை வேலையில் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறீங்க, அந்த இடத்துலையே நான் இருக்கிற வர முடியல. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே தாழ்வு நிலைமையில் நான் சிந்தனை செய்கிற ஆண்டவரே, மனாசேயை போல யோசுவாயை போல ஏன் வாழ்க்கையில் ஏன் நிலைமையில் என்ன மாறணும்? தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஆண்டவர் முதல்ல நான் சொன்னவர் அவர் சகலத்தையும், சொல்லுங்க பிரசங்கி 3:11 சொன்னபடி அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனக்கு என்ன மாறணும், எனக்கு என்ன நடக்கணும், எரேமியா 29:11 படி அவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படியாய் அவர் ஆசையோடு காத்திருக்கார். தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவானது. பட் நான் சிந்தனை செய்யணும், அன்றே நான் எங்க மாறணும், எப்படி மாறணும் கேட்கணும். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை ஆபத்தின் காலத்தில் இருக்கலாம். அந்த ஆபத்தின் காலத்தில் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். பாஸ்டர், நான் ஒரு வெளியில்னால சொல்ல முடியல, ஐ அம் கோயிங் த்ரூ அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன், காட் வில் சேஞ்ச். சங்கீதம் 37 வசனம் 18-19 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெக்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறேன். என் தேவனை சேவிப்பதில், என் தேவனுக்கு முன்பாக என் தேவனை நேசிப்பதில் நான் உத்தமமாக இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. நம்மளுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, ஆண்டு சமூகத்தில் உங்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தமம், அந்த உண்மை உத்தமம் மட்டும் தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளைகள் உறுதியாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டா, அது என்ன அதிபாலாத்தில் போனாலும் ஆண்டு கையை விட்டு நம்மளை தூக்கிடுவாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த உண்மை உத்தமம் தான் வசனம் சொல்லுகிறது. உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யூத ராஜாவான யோசபாத் ஆண்டுக்கு பிரியமா உண்மையா உத்தமையா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கார். இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்கிறான்? ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஜனங்களை வழிவிலக பண்ணுகிறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல அசீரிய ராஜாவை எதிர்க்கும்படியாக கடந்து போகிறாங்க. போயிருந்திருக்க கூடாது, இஸ்ரவேல் ராஜாவோட யூதா ராஜா போயிருக்க கூடாது, கடந்து போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாப்புல, நீ என்ன மேலே வேஷம் தெரிச்சு போ, நான் மற்றவங்களெல்லாம் போய் கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த யோசபாத் என்ன பண்ணுறான்? சரி அவன் சொல்கிறான்னு கேட்டு அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் வேஷம் தரித்து ராஜா உடை அணிந்து அவன் கடந்து போகிறான். அப்போ எல்லாரும் அந்த இருக்கிற வில் வீரர்கள் எல்லாம் அவனை ஆப்போசிட்டாக வந்து ஒரு ஆபத்து காலம், அதான் பாருங்க, ஆபத்து காலம் வந்துருச்சு. இது தேவையில்லாத காரியம். அந்த இடத்துல இவங்களோட போய் நான் ஃபெல்லோஷிப் பண்ணியிருக்க வேண்டாம், இவங்களோட போய் பார்ட்னர்ஷிப் சேர்ந்திருக்க வேண்டாம், இந்த காரியத்துக்கு நான் உடன்பட்டிருக்க வேண்டாம். உடன்பட்டுட்டோம், தெரியாமல் உடன்பட்டுட்டோம். இந்த பார்ட்னர்ஷிப்பில் நான் போயிருக்க வேண்டாம், இங்கே சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம், இவங்களோட சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டோம், பரவாயில்ல. ஆனால் உத்தமர்களின், சங்கீதம் 37:10 உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நல்ல எண்ணத்தோடு அந்த இடத்துல போய் உங்களை ஏமாற்றி ஒரு ஆபத்தின் காலத்தில் கட்டாயத்தில் இருக்கலாம், கர்த்தர் உங்கள் காலத்தை மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. காலங்கள் மாறும். அந்த யோசபாத் ராஜாவை எல்லாரும் சேர்ந்து கொல்ல வர்றாங்க. அப்போ யோசபாத் ராஜா கத்துகிறான்,
2 நாளாகமம் 18வது அதிகாரம் வசனம் 31 33, 2 Chronicles chapter 18 verse 31 to 33. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் குரலிட்டான். பாருங்க, அப்பொழுது யோசபாத் குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஆண்டவர் எப்படி காலங்களை சமயங்களை மாற்றார் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அவன் ராஜ உடை தரித்து அந்த இடத்துல இருக்கிறான், வில்வீரர் எல்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. அவன் சொல்றான், இல்ல நான் ராஜா இல்லைங்கிறான். அவன் சத்தம் எடுக்கிறான். யோசபாத் குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை, ரொம்ப கடினமான சூழ்நிலைனாலும் அப்பா உங்களோடு இருக்கார், கவலைப்படாதீங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்பா தூக்கி எடுத்துருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுசரியா இருந்தார். எல்லாம் வில்லு தூக்கி AK-47 எல்லாம் லோட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், ஷூட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அனுசாரியா இருந்தனால தப்பிச்சார், போயிட்டார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொன்ன பாருங்க, அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்காருன்னு. கடந்த நாட்கள் நம்முடைய இதில் மாற்றத்து நேரம் ஜெபத்தில் சொன்ன நீதிமொழிகள் 12:2, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினிக்குட்படுத்துவார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினிக்குட்படுத்துவார். இந்த அவர் சகலத்தையும் அதிலிருந்து காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறான்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது எப்படின்னா, ஆண்டுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அவர்களுக்கு, அந்த துர்ச்சிந்தனை உள்ளவர்களுக்கு ஆக்கினிக்குட்படுத்துவார். எந்த இடத்துல ஒரு மனிதனை வில்வீரர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்களோ, கர்த்தர் காலங்களை சமயங்களை மாற்றுகிற அனுசாரியா இருந்தனால அவனுக்கு மாத்திட்டார். இஸ்ரவேல் ராஜா ஏதோ ஒரு இடத்துல அவன் சும்மா ஒரு சோல்ஜர் மாதிரி எங்கேயோ இருக்கிறான். வசனம் சொல்லுது பாருங்க, 33வது வசனம், ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளிடையிலே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். தொடர்ந்து வர வசனத்தை சொல்லுவாங்க, அவனை மாலை வரை வைத்திருந்தாங்க, அதற்கப்புறம் அவன் மரித்து போனான். கர்த்தர் மட்டும் கூட இல்லை, ஆண்டர் நம்ம கூட இல்லைன்னா, அவன் எங்கேயோ இருக்கிறான், கவசம் எல்லாம் அறிஞ்சிருக்கிறான், எல்லாம் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரொடெக்டாக இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேல் ராஜாவுடைய கவசத்தின் சந்து. இங்கேயும் கவசம் இருக்குது, மேலேயும் கவசம் இருக்குது, இங்கே இடையில மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த வில்லை ஆண்டவர் நேராக அந்த கவசத்தின் சந்தில் போக முடியாது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நான் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த யோசபாத் திரும்ப அவன் நாட்டுக்கு போறான். அந்த இடத்துல எகு என்கிற ஒரு ஞான சிருஷ்டிக்காரனுக்கு வந்து சொல்லுகிறான், நீ வந்து கர்த்தரை பகைக்கிற இடத்துல சேரலாமா? கர்த்தருடைய கோபம் மேல் வர இருந்தது. 2 நாளாகமம் 19:3, ஆயிரம் நீ விக்கிரத்தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நோக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது என்றான். நான் ஆண்டவருக்காக நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறேன், அதனால ஆண்டதில் மனதில் வைத்தாருங்க. தயவு செய்து எந்த இடத்துலையோ மனுஷர்களை ப்ளீஸ் பண்ணும்படியா, இவங்க மூஞ்சிக்காக இந்த காரியத்தை செய்யணும், இவங்க முகத்துக்காக கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் நம்ம ஒவ்வொரு காரியம், நம்ம வேலை இடத்துலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியா இருக்கிறேன். யோசபாத் ராஜா அப்படி ஆண்டருக்காக இருந்தனால ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்தது. அந்த ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தர் காலங்களையும் சூழ்நிலையும் மாற்றிட்டார். ஆனால் அதே இஸ்ரவேலின் ராஜா ஆண்டருக்கு பிரியமெல்லாம் இருந்தார். தலையெல்லாம் கவசம், மேலெல்லாம் கவசம். ஆண்டவர் இல்லாத ஒரு மனிதர்கள் என்ன நினச்சிக்கலாம், ஐ எம் ப்ரொடெக்டட், எனக்கு ஆள் பலம் இருக்குது, எனக்கு பணபலம் இருக்குது, எதுவுமே அவங்களுக்கு உதவி செய்யாது. அந்த கவசத்தின் சந்தில் எப்படி இந்த அம்பு போச்சோ, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற அந்த துன்மார்க்கர் விழுந்து போவார். அதனால் இன்றைக்கி நீங்கள் முடிவு செய்யணும், எந்த நேரமாக இருந்தாலும்
நான் ஆண்டரை ப்ளீஸ் பண்ண போகிறேன். சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் ஆண்டரை ப்ளீஸ் பண்ணுவேன். மனுஷரங்களை ப்ளீஸ் பண்ணும்படியா, மனிதர்களை சந்தோஷப்படுத்தும்படியா. நான் இது செஞ்சாதான் இவன் கூட இருப்பாங்க, நான் இப்படி பண்ணாதான் என் கூட இருப்பாங்க. இல்லை, நான் ஆண்டவருக்கு முதலாவது ஆண்டருடைய அன்பை அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆனால் காட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை மனதில் வைத்து கொள்ளுவோம். அடுத்தது, இக்கட்டின் காலத்தில் ஆண்டவர் எப்படி விடுதலையாக்குகிறார்? சங்கீதம் 37வது அதிகாரம் வசனம் 39, 40வது வசனம். Psalms 37 verse 39-40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். என்ன இக்கட்டு காலம் வருது? திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பாஸ்டர். லெஃப்டில் போக முடியல, ரைட்டில் போக முடியல, ஃப்ரண்ட்டில் பேக்கில் போக முடியல, செங்கடல் முன்னால் வந்துருச்சு, பின்னால் எகிப்தியர் வர்றாங்க. அந்த நேரத்தில் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் மாற்றுவார், அவர் காரணங்களை மாற்றுவார். இக்கட்டு காலத்தில் கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி கடன் பிரச்சனைகளை கடந்து போறாள். என்னுடைய பிள்ளைகளை, என் கணவன் இறந்து விட்டால் என் பிள்ளைகளை கடன் கொடுத்தவர்கள் எடுக்க போகிறாங்க. ஒரு இக்கட்டின் காலம் எதிர்பார்க்க முடியல, கடன் பிரச்சனை, இக்கட்டின் காலம், என்ன செய்யறது? அந்த மகள் ஓடி வருகிறாள், எனக்கு தேவ ஆலோசனை வேணும். ஊழியக்காரன் என்ன செய்ய? உன் இடத்துல என்ன இருக்குது? ஒரு குட எண்ணெய் இருக்குது, அந்த ஒரு குட எண்ணெயை கொண்டு போய் நான் சொல்லுகிறபடி செய். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியா. இன்னைக்கு நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் பாஸ்டர், இக்கட்டில் இருக்கிறேன், இல்லாவிட்டால் வேலை இடத்துல சில இக்கட்டின் பிரச்சனையில் இருக்கிறேன், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த காரியத்தை செய்யணும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அப்பா என்ன ஆலோசனை சொல்கிறாரோ, என்ன இருக்குது, ஒரு கூட என்னதான் இருக்குதா, மற்ற இடத்துல வெற்றி பாத்திரத்தை வாங்கு. அவர்கள் அவரை நம்பி இருந்தபடியினால். ஒரு பிடிமாவு ஒரு கலச என்னதான் இருக்குது, ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது. முதலாவது ஒரு அடையை சுட்டு தேவ ஊழியனுக்கு கொடு. அது அந்த இக்கட்டு காலத்தில் ஆண்டர் உதவி செய்தாருங்க. ஆண்டருக்கு சாட்சியாக நிற்கும்படியா சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு இக்கட்டின் காலம், எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அந்த சிலையை வணங்க சொல்கிறாங்க. என் கூட வந்தவன்லாம் விழுந்துட்டான், என் கூட இருக்கிற ஆஃபீஸரெல்லாம் விழுந்துட்டான், எல்லாருமே விழுந்துட்டாங்க. ஒரு இக்கட்டின் காலம், என் சாட்சிக்கு ஒரு சவால் வருகிற காலம். ஆண்டருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், எனக்கு சவால் வருகிற காலம். எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஐயா, நேபுகாத் நேச்சர் ஐ டு ஐ பேசுகிறாரு, நீங்கள் மட்டும் கீழே விழுகல, உங்களை தூக்கி அக்னியில் போட்டுருவேன். பான தேவச்சனமே, கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருந்தால், தேவனுக்கு என்று உயிரே போனாலும் நீங்கள் தான் ஆண்டவரேன் நின்னா, என்ன இக்கட்டின் காலமாக இருந்தாலும் அந்த இக்கட்டின் நடுவில் ஆண்டு கடந்து வந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய அற்புதங்க, அது பெரிய அற்புதம். அந்த 3 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் விழுங்க, விழுகலின்னு உள்ளே போட்டுருவேன். அது 7 மடங்கு எங்கேயோ இருக்கிறது இல்லை, நாளைக்கு உங்களை போடுவேன், சிறைச்சாலையில் போடுங்க, நாளைக்கு போகலாம், இப்போவே இம்மீடியட்டாக நிறைவேற்ற போகிறாங்க. 7 மடங்கு அக்னி சூடேற்றுறாங்க. தைரியமாக நிற்கிறாங்க. ஏன்னா இக்கட்டு காலத்தில் உதவி செய்ய என் ஆண்டு வல்லமை உள்ளவர். எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மொர்தெகாய் ஒரு மனிதனுக்காக மற்ற எல்லாம் அந்த ஆமோன் எல்லாரையும் அழிக்கும்படியாக ஒரு இக்கட்டின் காலம் வந்துருச்சு. என்ன செய்யறது? உபவாசித்து காத்திருப்போம். இன்னைக்கு ஏதோ ஒரு இக்கட்டு இருக்குதா, உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். எப்பெல்லாம் இக்கட்டு காலம் வருதோ, எப்பெல்லாம் தாழ்வு நிலைமை வருகிறதோ, தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுகிற பொழுது காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவர். அற்புதமாக நம்மளை கற்றுக் கொடுப்பாருங்க. ஆமீன். சில வேளைகள் நம்முடைய ப்ரமோஷன்ஸ் வரணும், ஏற்ற வேலையில் வரணும், வரல. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் ப்ரொமோஷன்ஸ், உங்கள் நன்மை உங்களை விட்டு எந்த இடத்துல போகாது. ஏன்னா பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து ஒரு கிரியை மனுஷன் கண்டுபிடியான், அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஏற்ற காலம் 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்க. ஆண்டவர் தாவீதோடு பேசினார், உன்னுடைய மகன்கள் அநேகர் இருக்கிறாங்க, அதில் சாலமோனை நீ ராஜாவாக்குன்னு சொல்லிட்டார். ஆல்ரெடி இட் இஸ் டிக்ளேர் பண்ணப்பட்டது. ஆனால் இதன் மத்தியில் பாலிடிக்ஸ் பண்ணி என்ன நடக்கிறது? 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் வசனம் 5, 9, 10 ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி
தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரையும் தனக்கு முன்னோடு 50 காலாட்களையும் சம்பாதித்தான். 9வது வசனத்தில், அதோனியா இன்றோகேலுக்கு சமீபமான சேகலோத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொளுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராக தன் சகோதரர் எல்லோரையும் ராஜாவின் ஊழியக்காரர் யூதாவின் அனைவரையும் அழைத்தான். எல்லாரையும் அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிடாம இருந்த ஆள் யாருன்னா 10வது வசனம், தீர்க்கதரிசியாகிய நாத்தான், பெனாயா, பராக்கிரமசாலிகள், தன் சகோதரனாகிய சாலமோன், இவங்களை மட்டும் விட்டுட்டு கூப்பிட்டான். சாலமோன் இருதயத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் சாலமோன் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய உங்கள் கரத்தில் அடங்கி இருக்கிற ஆண்டவரை ஏற்ற காலத்தில் நீங்கள் விரும்புகிறபடி உயர்த்துவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு, உங்களுக்கு வர வேண்டிய லாபம், இல்லாட்டி உங்களுக்கு வர வேண்டிய காரியம் எங்கேயோ தடைபட்டு இருக்குது. யாரோ சிலர் மூலமாக தடைபட்டிருக்குது, இல்லை யாரோ அபகரிக்க பார்க்குறாங்க. உங்களுடைய நன்மையை ஒரு சிலர் அபகரிக்க பார்க்குறாங்க. நீங்கள் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் சரியான ஆலோசனை கொடுத்து நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீது இடத்துல பேசி குறித்த நேரத்தில் சாலமோனை ஆண்டு உயர்த்தினார். ஆண்டு உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா? உங்களுக்குன்னு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? அதை நிறைவேற்ற ஆண்டு வல்லமை உள்ளவராக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவர் கரத்தில் அடங்கிருங்க. என்னுடைய வேலையின் காரியங்களில், ஊழியன் காரியத்தில், நிறைய இடத்துல மாற்றங்கள், மாறுதல்கள், சர்ப்ரைசஸ் வருகிற பொழுது நான் செஞ்ச ஒரே காரியம், தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதை கேட்குற பொழுது எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் காத்திரு, அடங்கியிரு, நான் சொல்லுகிறவரை இருன்னு சொல்கிறாரோ அவர் கரத்தில் அடங்கி இருக்கிற பொழுது, ஒருவேளை நீங்கள் வேலை மாற்றத்துக்காய் காத்திருக்கலாம். ஆண்டு சொல்ல, நான் இருக்கிற வேலையிலேயே இரு, அந்த வேலையில் எதுவும் செய்யாமல் அந்த வேலையை சின்சியராக கமிட்டடாக அந்த வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை மாற்றத்துக்கு உண்டான மாறுதல் வருது, ஐயோ நான் அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேனே, நான் எப்படி மாறணும், அப்படி நினைத்த சூழ்நிலைகள் இருந்து எனக்கு வேலையை நல்லா ஆண்டு மாற்றி ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாக கொண்டு வந்தார். நான் இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன். அப்படி தயவு செய்து ஆண்டு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருன்னா, டோன்ட் மேக் யோர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் இன் த பிளேஸ் வேர் யூ ஆர். அதே வேளையில் ஆண்டு பொறுத்திருக்க சொல்கிறாரா? ஏற்ற காலத்தில் ஆண்டு உயர்த்துவார். அந்த காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ஏற்ற காலத்தில் உயர்த்த வல்லமை உள்ளவர். இந்த 2026 புதிய காரியத்தை சொல்லியிருப்பேங்கிற நாட்களில் ஏதாவது இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலோ, மனம் பலவீனப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபகுக்கு 2:3 படி குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு உங்களோடு இடைப்பட்ட தரிசனம், உங்களோடு பேசின காரியம், இல்லை வசனத்தின் மூலமாக உங்களோடு இடைப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை எல்லாரும் அப்படியே வாசிக்கலாம். ஆபகுக்கு 2:3, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாய். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது எப்போவுமே நான் பல நிச்சயம் போட்டு வாசிப்பேன். ஏன்னா அது உறுதியை நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணும். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. For the vision is yet for an appointed time, but at the end it shall speak and not lie. Though it tarry, wait for it, because it will surely come, it will not tarry. நிச்சயமா வரும். ஆண்டு சொல்லியிருக்காரா? ஆண்டு வார்த்தை கொடுத்திருக்காரா? நாளைக்கு இந்த இடத்துல வார்கோதுமை இந்த இடத்துல விற்கப்படும் சொல்லிட்டார். பஞ்சம் மாறுன்னு சொல்லிட்டார். கூட இருந்த ஆள் வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறந்தா கூட நடக்காதுன்னு சொல்லி கேட்க அது நடக்கும், நீ பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டேன்னு எலிசா சொல்லிட்டார். இன்னைக்கு எந்த ஒரு காரியம் உங்கள் பலத்துக்கு, உங்கள் சக்திக்கு இது என்னால் முடியுமா இல்லையோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்படும். ஐ ஹேவ் அ விஷன் ஃபார் த அப்பாயிண்டட் டைம். என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனை நடத்துகிற ஆலோசனைப்படி மனசு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யணும். எலியாவுக்கு ஆண்டு வாக்கு கொடுத்தார். 3 வருஷம் அந்த இடத்துல மழையே இல்லை, ரொம்ப ட்ரவுட் கண்டிஷனில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆண்டு கொடுத்துட்டார், நீ போ எலியா, நான் மழை அனுப்புன்ட்டார். நிச்சயம் எலியாவுக்கு தெரியும் ஆண்டு மழை அனுப்ப போகிறார். அவன் போய் ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 42 44, அதில் 43வது வசனம். அப்போது தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து எலியா சொல்லுகிறார், நீ போய் பாரு, இந்த மேகம் அந்த இடத்துல மழை வரும் போல சூழ்நிலைகளுக்கு தான் பாருங்கிறாரு. 43வது வசனம், தன் ஊழியக்காரன் நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இப்போ இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மையில் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னத்தை பாச நான் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் அப்படி தான், அந்த வேலைக்கு அப்படி தான் சொன்னான், ஒன்றுமே இல்லை. எலிசா சொன்னார், நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார்.
Because there is a secret, there is an appointed time. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு அது நிச்சயமாக வரும். சாலமோனை நான் ராஜாவாக இருப்பேன், சாலமோன் தான் தாவீதுக்கு அடுத்ததாக வரணும்னு முன் குறித்திருந்தார்னா அதுதான் வரும். அது யாரும் மாற்ற முடியாது. அந்த இடத்துல அந்த மகன் எழும்பி வருகிறான், ஆகீத் எழும்பி வருகிறான், ஆட்களை எல்லாம் சேர்க்கிறான். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆட்களை சேர்த்து கொண்டால், ஆள் பலத்தை சேர்த்து கொண்டால், பண பலத்தை சேர்த்து கொண்டால் எல்லாம் பண்ணிடுவோன்னு இருக்குது. கர்த்தருக்கு முன்பாக எதுவுமே நடக்காது. ஏன்னா இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கார், எனக்கு தேவையானது, எனக்கு சொந்தமானது கர்த்தர் எனக்கென்று நிர்ணயித்தது எப்பொழுது இருக்கும், அது யாராலும் மாற்ற முடியாது. அந்த 7ஆம் தரம் 7 தரம் போய் பார்க்க சொல்லுகிறார். 44வது வசனம், 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூச்சி போய்விடும் என்று சொன்னார். 7ஆம் தரம் உள்ளங்கை கையளவு ஒரு மேகம் எழும்பினது. குறித்த காலத்துக்கு ஆண்டு தரிசனத்தை வைத்திருந்தா அந்த உள்ளங்கை அளவு மேகத்தை நிச்சயமா ஆண்டு எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கா. ஹி சேஞ்சஸ், சொல்லுங்க, ஹி சேஞ்சஸ் டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ். சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருக்கார். வாழ்வு காலத்துக்கும் தாழ்வு காலத்தில் இருக்கிறோமா? தாழ்வு காலத்தில் நம்ம சிந்தனை செய்வோம். ஆபத்து காலம் ஆண்டவர் விடுவிப்பார். இக்கட்டின் காலம் தேவன் கடந்து வந்து உதவி செய்வார். ஏற்ற காலம் அவர் கரத்தில் அடங்கி இருக்கிற பொழுது கர்த்தர் உயர்வை கொடுப்பார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எந்த இடத்துல இந்த செய்தியை கேட்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த சீசனில் என்ன டைம்ஸில் இருக்கிறீங்கன்னு சொல்லி. எந்த சூழ்நிலைனாலும் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாருங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லவர். என்ன ஆபத்தின் காலமாக இருந்தாலும், என்ன இக்கட்டின் காலமாக இருந்தாலும், ஏற்ற காலம் எனக்கு கிடைக்கவே இல்லை பாஸ்டர், எனக்கு கிடைச்சிருக்கணும், நிச்சயம் குறிக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் கரத்தில் கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பேன், கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பேன். எனக்காய் காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். என்னோடு கூட சொல்லுங்களேன், நல்லா சத்தமாக சொல்லுங்க, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He changes times and seasons. என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமையுள்ளவர். அவரால் மாற்ற முடியாத, அவரால் எந்த இடத்துல மாறுதலை கொண்டு வர முடியாத சூழ்நிலையே இல்லை. சொல்லுங்க, வேலை இடத்துல எந்த இடத்துல மாறுதல் வரணுமோ, எந்த இடத்துல அற்புதத்தை செய்யணுமோ, ஒருவேளை உங்களுக்கு எதிர்ப்பை சில வல்லமைகள் இருக்கலாம். எல்லா வல்லமைகளை எதிர்த்து எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரோ. எல்லா நேரத்திலும் உங்களை நம்புவ ஆண்டவரே. தாவீது சொன்னது போல, நானோ கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு சூழ்நிலைகள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாஸ்டர். புதிய காரியம் எப்படி நடைபெறும் யோசனையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஆண்டு கருத்துல கொடுத்துட்டு, ஏற்கனவே அவர் கருத்துல கொடுத்துட்டீங்க. என் காலங்கள் உங்க கருத்துலன்னு சொல்லி ஜெபத்தில் அப்பா கருத்துல கொடுத்துட்டீங்க. அப்பா எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க போற. நீங்க சொல்லணும், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் நான் பின் செல்லுவேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவா என் மீது அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலோ என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மனிதர்களை நம்ப வேண்டாம், ஒத்தாசைகளை நம்ப வேண்டாம். பரத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். நல்லா பாருங்க, யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு பிரியமா நடந்த பொழுது, எல்லா சாவின் விளிம்புக்கு அவன் போன பொழுது கர்த்தர் அனுசாரியாய் கடந்து வந்து அவனை விடுதலை ஆக்கினார். ஆண்டருக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமாய் நடந்த இஸ்ரவேலின் ராஜா ஏதோ ஒரு மூலையில் இருந்தால், ஒருவன் நினையாது எடுத்த அன்பு அவன் கவசத்தின் சந்தில போனது. இன்னைக்கு எல்லா சூழலையும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. Thank you Jesus. என்ன வந்தாலும்
யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. Yes Lord. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். தொல்லை கஷ்டங்கள், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நீந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் சேவையிலே எல்லா கரங்களை உயர்த்தி பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க. பரத்திலிருந்து, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து, பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, வார்த்தையை கேட்கிற இந்த இடத்திலும், எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இவர்களுடைய காலத்திலையும் இவங்களுடைய சமயத்திலையும் எந்த இடத்தில் மாறுதல் வரணுமோ பரத்திலிருந்து இதோ இந்த வேளையில ஜெயம் கடந்து வருவதாக, ஜெயம் உருவாவதற்குண்டான காரியங்கள் கடந்து வருவதாக, பேலன்ஸ், சகாயம், பண ஒத்தாசை, ஆண்டவரே டிவைன் கனெக்ஷன்ஸ் கடந்து வருவதாக, கர்த்தருடைய சித்தம் இவர்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. பிரசங்கி 3:11 கர்த்தர் அவர்களுக்கென்று அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எல்லா காரியங்களும் இவர்களுக்கு நேர்த்தியாய் செய்யப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய காலங்களையும் சமயங்களையும் என் ஆவியானவர் மகிமையாய் மாற்றி இவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையினால் நிரப்புவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். மகிமையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிரசின் மேல இறங்கட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பலத்தினால் இடைக்கட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள்லையும் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அன்போடு வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர்